இறையேசுவில் பிரியமான அன்மிக்க சௌரங்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் தவக்காலத்துக்குள்ளே நுழைந்து இருக்கின்றோம். இந்த தவக்காலம் முழுவதும் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றை பற்றி சிந்திக்க, தியானிக்க நாங்கள் அனைவரும் ஆவலாக இருக்கின்றோம். தவக்காலம் ஒரு தனி காலம். இறைவன் நம் அருகில் உள்ள காலம். நாம் திரும்பி வருவதற்கு ஏற்ற காலம். மனமாற்றத்தின் காலம். மறுவாழ்வை மனதிற்கு கொண்டு வர வேண்டிய காலம். இந்த காலத்தில் இறைவனே நம்மை மனமாறிய ஒரு புது வாழ்வுக்கு அவர் அழைத்து நிற்கின்றார். தவக்காலம் என்பது அருளின் காலமாக பார்க்கப்படுகின்றது. நாம் கடவுளுடன் கொண்டுள்ள அன்புறவை புதுப்பித்து அவருக்காக வாழ முனைகின்ற காலமாக இந்த தவக்காலம் அமைகின்றது. இப்படி நாம் வாழ முனைகின்ற போது தடைகள் தவிர்க்க முடியாதவை. தடைகளை நாம் வெல்ல கேடயமாக இருப்பது இறைவார்த்தை. இறைவார்த்தை உயிருள்ளது. அந்த உயிருள்ள இறைவார்த்தை நம்மை கடவுளின் அன்புறவில் வாழ வளர துணை செய்யும். நம்மை புனித வாழ்வுக்கு அழைக்கும் கடவுள் அருளும் இரக்கமும் உள்ளவராக இருக்கின்றார். பொறுமையும் அளவில்லாத இரக்கமும் கொண்ட இறைவனாக கடவுள் இருக்கின்றார். இந்த தவக்காலமானது நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கின்றது. திரும்பி வாருங்கள் என்கின்றது ஆண்டவரின் குரல். ஆம், நம்முடைய பாவங்களில் இருந்து, தீய வழிகளில் இருந்து நாம் திரும்ப வேண்டும். மனம் மட்டும் திரும்புவதில் அடங்காது மனமாற்றம். நம் வாழ்வு, நம் நடைமுறைகள் மாற்றி அமைய வேண்டும். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகின்றது, நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்பார் திருமுழுக்கு யோவான். தவக்காலம் நமக்கு ஒரு சவால் காலம். நமது பாவ வாழ்வை, சுயநல வாழ்வை, அலங்கார வாழ்வை, ஆணவ வாழ்வை விட்டுவிட்டு இறைவனின் அழைப்புக்கு செவிமடுப்போமா? தவக்காலம் நம் பகைவர்களுக்காக வருந்த வேண்டிய காலம். உங்கள் இதயங்களை கழித்துக் கொள்ளுங்கள் என்பார் யோவேல் இறைவாக்கினர். உங்கள் உள்ளங்களை கிழித்துக் கொள்வது என்பது பாவத்திற்காக அழுது புலம்புவது. தவக்காலம் என்பதே இதைத்தானே சுட்டி காட்டுகின்றது. தவக்காலம் அன்பு நம் வாழ்வில் சிறப்பிடம் பெற வேண்டிய காலம். சண்டை சச்சரவுகள், மனத்தாங்கல்கள், பகைமைகள், விரோதங்கள் இவற்றை விடுத்து அனைவரும் இறைவனின் பிள்ளைகள் என வரும் பொழுது இறைவனின் அன்பும் இரக்கமும் நமக்கு கிடைக்கின்றது. தவக்காலம் ஒரு செபக்காலம். இக்காலம் இறை மக்களோடு சேர்ந்து செபிக்க வேண்டிய காலம். ஏனைய காலங்களை விட சிறப்பாக திருப்பலி, சிலுவை பாதை, பிற பக்தி முயற்சிகளில் பங்கு கொண்டு இறைவனின் இரக்க பெருக்கத்திற்காக செபிக்க வேண்டிய காலமாக இந்த தவக்காலம் நமக்கு அறைகூவல் விடுத்து நிற்கின்றது. கடவுள் உலகை ஆள்கின்றார், செபிக்கின்ற மனிதர் கடவுளை ஆள்கிறார் என்று குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்ற ஜோன் மரிய வியானி இவ்வாறு கூறுவார். ஒரு யூதனுடைய சமய வாழ்விலே அடிப்படை தூண்களாக கருதப்பட்டவை 3: ஈதல், செபித்தல், நோன்பு இருத்தல். தவக்காலத்தை தொடங்கி இருக்கும் நாம் கிறிஸ்துவின் பாடுகளை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து நம் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுவதற்கு 3 நற்செயல்களும் எங்களுக்கு பேருதவியாக அமைந்து நிற்கின்றது. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம், மண்ணிற்கே நாம் போக போகின்றோம். இதை உணர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை இறையருளால் நிரப்ப வேண்டியது நமது கடமை அல்லவா?
எனவே தவக்காலத்தில் செபம், தபம், தானம் போன்ற புண்ணியங்கள் வழியாக இறைவனை இன்னும் ஆழமாக அனுபவிக்கவும், அவர் தருகின்ற இரக்கத்தையும் மன்னிப்பையும் நிறைவாக சுவைக்கவும் தேவையான அருளை வேண்டுவோம். ஜெபத்தின் வழியாக இறைவனோடு நல்லுறவு கொண்டு இந்த 40 நாட்களும் நாங்கள் பயணமாவோம். அதன் வழியாக கடவுள் தருகின்ற அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் சுவைப்போம். மனம் மாற இதுவே ஏற்புடைய காலம் என்பது திருச்சபையினுடைய போதனையாக இருக்கின்றது. எனவே மனம் திரும்புவோம். ஆண்டவருடைய அருள் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த தவ காலத்திலே நாங்கள் பெற இறைவனை நோக்கி மன்றாடுவோம்.